45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் 36வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி 1989 ஜூலை 16ஆம் தேதி துவங்கப்பட்ட இக்கட்சி கடற்கரை சீரணி அரங்கில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட தொண்டர்கள் கூடி தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ். வன்னியர் சங்கத்தின் இடஒதுக்கீடு, சமூக நீதி, பிற்பட்டோர் மக்களின் முன்னேற்றம் இதே முதன்மையாக கொண்டு போராட்டம். 1991 33 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள். அதன் பின்பு 199 தொகுதிகளில் போட்டியிட்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் 1998 தேசிய அளவிலான கூட்டணி, 2004 2009 அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2024 பிரிவு, 2026 தேர்தலில் பெரும் வெற்றி பெறவில்லை என்றாலும் 4 எம்எல்ஏக்கள். இக்கட்சி இரண்டாக உடைந்து தற்பொழுது அன்புமணி ராமதாசும் அக்கட்சியின் தலைவர் நிறுவனர் ராமதாசும் சந்தித்து கண்ணீர் மல்க சந்தித்த இந்த காட்சி காண்போர் கண்ணில் கண்ணீர் வடிக்கும். இதோ அதற்கான நேரடி பதவி, அந்தஸ்து, சொத்து சுகங்கள் இருந்தாலும் பெற்ற பிள்ளையும் தந்தையும் சந்திக்கும் போது, பெற்ற பிள்ளையை தந்தை ஆற தழுவும் போது இதற்கு மேல் ஒரு சுகமும் சொத்தும் தேவையில்லை என்பார்கள் முன்னோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள். அந்த சூழல்தான் இங்கு இருவரும் கட்டியணைத்து கண்ணீர் சிந்தும் காட்சி. குடும்பமே அழுகிறது. நமக்கும் கண்களில் கண்கள் குளமாகிறது. ஒரு குடும்பம் ஒற்றுமையுடன் இருப்பது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் என்பதும் சுவிட்சம் என்பதும் இந்த காட்சியை கண்ட பிறகு ஒவ்வொருவர் மாறுங்கள். இது ஒரு உதாரணம் தான். கொள்ளுப்பேரன், பேத்தி அனைவரும் புடைசூழ அன்புமணி ராமதாசும் அவரது மனைவி சௌமியாவும் வந்து ராமதாசிடம் ஆசீர்வாதம் பெறும் காட்சி. இத்தனை கூட்டு குடும்பம், இத்தனை சொந்தங்களை பிரிந்து அரசியலும் பதவியும் பிரித்து விட்டதோ என்று யோசிக்கும் போது நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஆலமரம் பல்வேறு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடமாகத்தான் இருக்கும். அது விருச்சிகம். அதற்கு விழுதுகள் தாங்கி பிடிக்கும் வயதான காலத்தில். இதைத்தான் குடும்பத்திற்கு ஒப்பிடுவார்கள். இங்கும் அப்படித்தான். பெற்ற பிள்ளையை கண்டவுடன் கதறி அழும் ராமதாஸ். இதற்கு மேல் என்ன சொத்து சுகம் பதவி அந்தஸ்து? இது போன்று ஒரு குடும்ப ஒற்றுமை எத்தனை பேர் கண்களை கலங்கிவிட்டது. எல்லோரும் உணர வேண்டிய ஒரு அற்புத காட்சி. ஆனாலும் பெருமைக்குரிய காட்சி. பாகப்பிரிவினை என்று ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் சிவாஜி கணேசனும் எம்.ஆர். ராதாவும் நடித்திருப்பார்கள். அதில் வரும் பல காட்சிகள் நமக்கு குடும்ப ஒற்றுமையை மேலுங்குவதாகவே இருக்கும். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இதோ வயது முதிர்ந்த, வறுமையிலும் முதுமை கொடிது என்பார்கள். முதுமையிலும் பிள்ளைகள் அரவணைப்பு இல்லாதது மிக மிக கொடுமை. பக்கத்திலே இருந்து கொண்டு இதோ ஆசீர்வாதம் பெறும் அன்புமணி ராமதாஸ், சௌமி. இதற்கு மேல் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் அதன் பலன் கிடைக்குமா?